மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட செகண்ட் மேரேஜ் இஷ்யூ தான் ரொம்ப நாட்களாவே சோசியல் மீடியால பேசு பொருளா இருந்துகிட்டு வருது. ஆக்சுவலா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கற்பழிச்சுட்டு ஏமாத்திட்டதா சொல்லி கமிஷனர் ஆபீஸ்லயும் மகளிர் ஆணையத்திலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்துகிட்டு வந்த நிலையில மகளிர் ஆணையம் நேத்து விசாரணையில ஆஜராகி ஆகணும்னு மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. பட் ரங்கராஜ் இன்னைக்கு ஆஜராகிறதா அவர் சைட்ல இருந்து தகவல் வெளிவந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் சோசியல் மீடியால இந்த இஷ்யூ சம்பந்தமா எதுவுமே பேசாம இருந்துகிட்டு வந்த ரங்கராஜ் முதல் முறையா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்டர் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கோர்ட்டுக்கு வெளியே திருமதி ஜாய் கிறிசல்டா எழுப்பின சர்ச்சையை தீர்த்து வைக்க சொல்லி பல பேர் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. நீதித்துறையோட செயல்பாட்டு மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்றதையும், சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும்ன்றதையும் மற்றும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிருக்கின்றதையும் திட்டவட்டமா கூற விரும்புறேன். இந்த பிரச்சனை சம்பந்தமா எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பல. ஏன்னா வெறும் சோசியல் மீடியா டிஸ்கஷன்ஸ்னால மட்டுமே எனக்கான நீதி கிடைக்காதுன்றத நான் நம்புறேன். பிரிண்ட் மீடியா மற்றும் சோசியல் மீடியா மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு. சோ நடந்துகிட்டு வரக்கூடிய சர்ச்சை பத்தி எந்த கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுறத தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன். ஜாய் கிறிசல்டா எதிர்பார்க்கறது போல நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காண நான் ஒத்துக்க மாட்டேன். மேலும் என்னுடைய நலன்ல அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையா இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி முடிச்சிருக்காரு.